ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு தாஃபர் தி சேஞ்ச். ஸோ ரொம்ப நாள் ஆச்சு நம்ம வீடியோ போட்டு. கொஞ்சம் பிஸி ஷெடியூல்ன்றதுனால இன்றைக்கி நாளைக்கு அப்படின்னு சொல்லி 1 மந்த் இழுத்துருச்சு. ஸோ இன்றைக்கி வந்து D11 ரிவர்ஸ் ஃபில்லிங் இல்லைனா நெகட்டிவ் ஃபில்லிங்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ அதுக்கு வந்து நம்ம குட்டி குட்டி எலிமெண்ட்ஸ், ஜஸ்ட் பேசிக்காக என்னென்ன குட்டி எலிமெண்ட்ஸ் யூஸ் பண்ணுவோன்றதை நான் காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு பெட்டல், அப்படி இல்லைன்னா 5 பெட்டல்ஸ் இருக்கிற மாதிரி ஃப்ளவர், அப்படி இல்லைன்னா லீவ்ஸ், ஒரு சர்க்கிள், இந்த மாதிரி விஷயம்லாம் தான் வந்து நம்ம வந்து இந்த ஃபில்லிங்ஸ்குள்ளே வந்து நம்ம டிசைன்ஸாக வந்து யூஸ் பண்ணுவோம். இது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து லோட்டஸ் ஒரு சன்ஃப்ளவர் ஒரு எனி கைண்ட் ஆஃப் ஃப்ளார்ஸ், மேரிகோல்டு, அந்த மாதிரி என்னென்ன ஃப்ளார்ஸ் இருக்கோ நீங்கள் வந்து எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி வந்து நான் ட்ரிக்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் மட்டும்தான் சொல்கிறேன். Day 11ஓட Part 2 வந்து உங்களுக்கு நாளைக்கு அப்கமிங் கிளாஸஸில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போதைக்கு இது மட்டும் பார்த்துக்கோங்க. லோட்டஸ் கொஞ்சம் கோணையாக போயிடுச்சு, ஸோ அதை கண்டுக்காதீங்க, இப்போதைக்கு விட்டுருங்க. இந்த மாதிரி குட்டி குட்டி எலிமெண்ட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிவிட்டு ஃபில்லிங்ஸ் பண்ணலாம் இப்போது. ஸோ இந்த ஃபில்லிங்ஸ்க்கு வந்து இட் கேன் பி எனி ஷேப், எந்த ஷேப்பில் வேணாலும் நீங்கள் வந்து ஃபில்லிங்ஸ் போடலாம். ஒரு ஹேண்டில் சர்க்கிள், ஸ்கொயர், ட்ரையாங்கிள், ஹெக்ஸகன், என்னென்ன ஷேப் உங்களுக்கு போட முடியுமோ ஒரு மெஹந்தியில் அந்த ஷேப்ஸ்குள்ளெல்லாம் வந்து நீங்கள் நெகட்டிவ் ஃபில்லிங் வந்து பண்ணலாம். ஸோ பாருங்கள், ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் ரொம்ப குட்டியாகவும் இல்லாமல் ஒரு ஆவரேஜ் சைஸில் வந்து டிசைன்ஸ் வந்து நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. ஸ்பேஸ் வந்து குட்டியாக இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் வந்து குட்டியாக போடுறதோ இல்லை வந்து நிறைய ஸ்பேஸ் இருக்குதுன்னு சொல்லி பெருசாக போடுறதோ இருக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி ஆவரேஜ் சைஸ் வந்து மெயின்டைன் பண்ணிக்கோங்க. அது போக ஃபஸ்ட்டு அவுட்லைன் கொடுங்க. நீங்கள் என்ன டிசைன் வரைஞ்சாலும் அந்த டிசைன்ஸ்க்கு அவுட்லைன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஃபில்லிங் போடுங்க. இப்போ வந்து நான் உங்களுக்கு ஸ்கொயர்லேயும் காமிக்கிறேன். அதே மாதிரி இதில் வந்து ஜஸ்ட்டு சிங்கிள் ஃப்ளார் போட்டு எப்படி ஃபில் பண்ணலான்னு மட்டும் காமிக்கிறேன். இது எல்லாமே பேசிக் டீட்டெயில்ஸ் தான், ஜஸ்ட்டு குட்டி குட்டி டிப்ஸ் தான் நான் கொடுக்குறேன். நாளைக்கு தான் அப்டேட்டட் கிளாஸு. ஸோ ஃபஸ்ட் டேவே நம்ம வந்து இவ்வளோ நாள் கழித்து ஹெவியாக ஸ்டார்ட் பண்ண வேண்டாம். ஸோ அதனால தான் இப்போது லோட்டஸ் போட்டுட்டேன். அவுட்லைன் கொடுக்கும் போதே உங்களுக்கு வந்து அந்த டிசைன் ரொம்ப மெச்சோர்டாக தெரியும். ஸோ அதுவே பார்க்குறதுக்கு உங்களுக்கு நல்ல டீட்டெயில்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு அதுக்குள்ளே உங்களுக்கு என்னென்ன ஃபில்லிங் தோணுதோ, நான் இப்போ ஜஸ்ட்டு பேசிக்காக போடுறேன். உங்களுக்கு என்ன ஃபில்லிங் தோணுதோ அதை வந்து நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். இந்த டிசைன் வந்து நீங்கள் பாக்ஸ்குள்ளே தான் போடணுன்ட்டு இல்லை. இந்த லோட்டஸே வெளியே வச்சு ஸ்டார்டிங் ஆஃப் த ஹேண்டு கிளைண்ட்ஸ்க்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி டிசைன்ஸ் வந்து போட்டுக்கலாம். ஸோ அதுவும் நான் உங்களுக்கு அப்கமிங் கிளாஸஸில் வந்து நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ பாருங்கள், நான் டிசைன்ஸ் போட்டு அப்படியே நான் ஃபில் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த லோட்டஸ்லேருந்து அந்த கேப்ஸ் எல்லாம் வந்து ஹைலைட்டடாக தெரியும். ஸோ இன்றைக்கி கிளாஸ் அவ்வளோதான். இன்னும் டீட்டெயில்டாக வந்து அப்கமிங் கிளாஸஸில் பார்க்கலாம். பாய்.